பெரிய பானைக்கு வந்து தொதல் வந்து கிண்டு ஓம் தொதல் செய்யலாங்க சரி கிளறுங்களே நான் ஹாய் எவ்ரிஒன், எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? வெல்கம் பேக் டு நவீனா ஸ்டாண்ட். நாங்கள் இப்போ வந்து அட்லுகாமா போய்க்கொண்டிருக்கோம். என்னோட பெரியம்மாட்ட ஊருக்கு தொதல் கிண்ட போகிறோம் இன்றைக்கி. நாங்கள் ஐ மேக் it ஷெஃப் தொதல் கிண்ட ரெடியா? இன்றைக்கி அந்திக்கு இங்கே போகிறா இல்லை? இப்போ நான் கொஞ்சம் வீடியோஸில் அடிக்கிறேன். சைட் சப்போர்ட்டுக்கு நான் இப்போ அங்கேருந்து ஃபைஸான கூப்பிட்ற எல்லாம் பேசி நல்லவே ஓ நல்ல எனக்கு அந்த கரும்படத்துக்கிட்டே உங்களோட லேண்டை தான் நாங்கள் லொக்கேஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன் எங்களோட தொதலுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் அட்லுகமைக்கு எதுக்கு வந்திருக்கிறேன்னா, அவங்களுக்கு எல்லாருக்குமே இங்கே அட்லுகமையோட ஸ்பெஷல் தொதல் வந்து செஞ்சு காட்டுறதுக்கு எந்த ஒரு என்ன சொல்கிற கலப்படமும் இல்லாத பியூர் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி இங்கே அட்லுகமையில செய்கிற தொதல் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். நான் செய்கிறல, எங்கள் பெரியம்மா எல்லாம் எங்கள் குடும்பம் எல்லாம் சேர்ந்து செய்ய போகிறேன். நான் வந்து அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் வீடியோ எடுத்து அவங்களுக்கு வந்து காட்டிருக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து ஈஸியான 5 இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்கிற போல். ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னு உங்களுக்கு வந்து பார்க்கலாம். தொதல் செய்கிறதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டும் மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து தேங்காய் பால் தான். ஸோ இன்றைக்கி வந்து 6 தேங்காய் பாலை வச்சு தான் நாங்கள் இந்த தொதல் வந்து செஞ்சுருந்தேன். அடுத்தது அரிசிமா. இது வந்து வெள்ளை பச்சை அரிசியை 2 ஹவர் மாதிரி ஊற வச்சு பெரியம்மா நாங்கள் போகிறதுக்கு முதல்ல எங்களுக்கு பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். அதே போல் என்னோடய தொதலை நல்லா இனிப்பாக செய்கிறதுக்கு சீனி அண்ட் இதை நல்லா வாசமாக்குறதுக்கு ஏலக்காய் போட்டிருந்தேன் நாங்கள். அதே போல் இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு கடைசியாக கலருக்காக கொஞ்சம் கருப்பட்டியும் வந்து போட்டிருந்தேன். இவ்வளோ தான் எங்களோட தொதலுக்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே. எங்கள் ஊர்லேயும் தொதல் கிடைக்கிறாங்க. இங்கே கிடைக்கிற தொதலுக்கு ஒரு தனி டேஸ்ட் தான். முந்தி வந்து சின்ன வயசில் எங்களோட பெரியவங்களாம் கல்யாணம் அதெல்லாம் வந்துட்டா பெரிய பானைக்கு வந்து தொதல் வந்து கிண்டு. இன்றைக்கி வந்து நாங்கள் அவ்வளோ பெரிய பானை கிண்டாட்டியும் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து என்ன சொல்கிறது சின்ன போர்ஷனில் வந்து செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி வந்து நாங்கள் வெளியில் வந்து செய்ய இருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பியூர் தொதல் அந்த இதெல்லாட்டப்பட்ட எதுவும் இல்லாமல் பியூர் தொதல் ரெசிபி வந்து பார்க்கணுமெண்டா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆள் வந்து கொஞ்சம் குழம்பு கொண்டு போகிற நான் பால் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். பூமா பெரியம்மா எல்லாம் மாக்கிருக்கிறா எனக்குண்ணா. விளம்பு என்ன போன சாசனம் புள்ள வாசம் நல்லா அவங்க மடிக்கிட்டு. இன்றைக்கி நாங்கள் இந்த தொதலை வந்து 6 தேங்காய் அளவுக்கு தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஸோ 6 தேங்காயையும் திக்கான பாலை ஃபஸ்ட் பெரியம்மா புழிஞ்சு அதை வேறையாக்கி எடுத்துக்கொண்டு அதுக்கு அவங்க வந்து ஒரு 2 லிட்டர் மாதிரி தான் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட் திக்கான பாலை வந்து வேறையாக்கி வச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி பால் வந்து ஒரு 2 தடவைக்கு வந்து தண்ணி பால் அதிலிருந்து புழிஞ்செடுத்து டைரெக்டாக பானையில் வந்து அதில் வந்து ஒரு 3/4 ஊற்றி சீனி ஏலக்காய் கருப்பட்டி உப்பு எல்லாத்தையுமே வந்து போட்டு அதிலே நல்லா கொஞ்சம் நேரம் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அது திக்காய் கொண்டு வரக்குள்ள நாங்கள் மிச்சம் வச்சுருந்து அந்த தண்ணி பாலையும் வந்து ஊற்றிட்டு தென் கடைசியாக பெரியம்மா ஃபஸ்ட்டுக்கே புழிஞ்சு வச்சு அந்த திக்கான தலைப்பாலையும் வந்து ஊற்றி நல்லா வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நாங்கள் கிண்டின அப்படின்னா
என்னோடய தொதல் வந்து ரெடி. நான் வந்து இன்றைக்கு கொண்டு வந்த தேங்காய் கொஞ்சம் அந்தளவுக்கு காஞ்சதில்லை. தொதலுக்கு பொதுவாக நல்லா காஞ்ச தேங்காய் நீங்கள் வந்து யூஸ் பண்ண அப்படின்னா தான் மேலே நல்லா வந்து உங்களுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்செல்லாம் வரும். எனக்கு தொதல் காட்டி வந்து அடுத்த முறை நான் தான் தொதல் கிண்டி ஆனால் இந்த தண்ணி அளவுகள் தான் இப்போ சரியாக எடுத்துக்கணும். கஸ்மில் அங்கே ஸ்டக்காக நின்றுட்டு மாதிரி அரிசி மாவு நாங்கள் எல்லாம் 500 செய்கிறேன். 500 அரிசி மாவு 500 கிராம் அரிசி மாவு செஞ்சு வந்துருக்கேன். இதில் அளவெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். இதோட சீனி உப்பு கப் எடுத்துவாங்க எப்பொழுது இன்னும் பாலிக்கணும் எல்லாம் சரி அப்படி உப்பு போட சொல்லிருக்கேன். இதில் இப்போ நாங்கள் கருப்பட்டி போட போகிறோம். ஓ அந்த இலையெல்லாம் இப்போ வயசான நாக்கள்கிட்ட வேலையெல்லாம் தர வாக்குறேன். நாக்கள் எங்கள் நாக்கள்கிட்ட வேலை எடுக்க பார்த்தேன். என்ன வயசு என்ன பிள்ளைங்க இப்போ தான் ஒரு வயசு ஆகுறேன். கருப்பட்டி ஒன்று நாங்கள் தூக்கி அங்கே வைப்போமே. ஓ பெரியமா கிண்டி கொண்டிக்கணுமா? ஓ கட்டியாவுது அரிசி அண்ணன் என்ன கண்டுட்டு என்ன டெரர் போய் கண்டுட்டு என்ன ராய நீங்க வாங்க ஆடு பார்க்க. முதல்ல வந்து ஒரு 4 லிட்டர் மாதிரி தேங்காய் பாலை தான் நாங்கள் வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு தொதலை வந்து ஃபர்ஸ்ட் காய்ச்சி தொடங்கினேன். நடுவில் பார்த்துட்டா அது கொஞ்சம் இறுகி கொண்டு வரக்குள்ள இன்னும் ஒரு 2 லிட்டர் மாதிரி தண்ணி பாலை வந்து அதே தேங்காயில் புழிஞ்சு எடுத்துக்கொண்டு அதே நாங்கள் நடுவில் வந்து சேர்த்துக்கொண்டோம். ஸோ நீங்கள் வந்து திக்கான அந்த தலைப்பாலை வந்து 2 லிட்டர் வேறையாக புழிஞ்சு எடுத்தது பிறகு 6 லிட்டர் தண்ணி பால் வந்து நீங்கள் ஒரு சைடில் ரெடி பண்ணி வச்சுக்கொண்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நடுவில் இறுக உங்களுக்கு அந்த தண்ணி பாலை ஊற்றி இதை வந்து பச்சை இல்லாமல் அந்த அரிசிமா நல்லா வேகிற வரைக்கும் கிண்டி கொள்ளையிலும். இப்போ பார்த்தோன்னா நல்லா என்னோட தொதல் அப்படியே திக்காகி ரெடியாகி வந்து கொண்டிருக்கிற இந்த டைமில் வந்து திக்கான தேங்காய் பால் ஊற்றி இதை நல்லா விடாமல் சட்டியில் வந்து ஒட்டாமல் நீங்கள் கிண்டி கொண்டே இருந்த அப்படின்னா தொதல் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். திக்கான பால் வந்து ஊற்றிட்டு அரைவாசி ஊற்றா பெரியமா விலங்கு ராசனா நல்லா ஊற்றுவோம். பிரியாணி இந்த இதில் சகனில் போட்டு நாங்கள் சின்ன பிள்ளைங்கள சகனை சுற்றி வந்து தின்னுவோம். அதில்லாட்டி அவர்கிட்ட கையில் சும்மா நல்ல போடுங்க. மம்மி இங்கே வரு எங்க மம்மி
தண்ணி கேட்டதுல நிற்கும். நீ நல்லா எக்ஸ்பர்ட் ஆகி போகலாம். இல்லாட்டி அடி பிடிக்கிறேன். அப்படியே இதில் எல்லா அளவுமே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன், உங்களுக்கு டிஸ்பிளேலேயும் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் செஞ்சது வந்து 500 கிராம் அரிசிக்கு 6 தேங்காய், அடுத்த இன்க்ரீடியன்ஸ் அளவெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்து செஞ்சு அப்படின்ட்டா பர்ஃபெக்டாக இந்த மாதிரி அரிசி மாலை வந்து உங்களுக்கு தொதல் செஞ்சு கொள்ளையிலும். நான் வந்து இன்றைக்கு கொண்டு வந்த தேங்காய் அந்தளவுக்கு காஞ்சிலேருந்து பெரியமா காண்டோன்னே சொன்னேன். ஸோ நீங்கள் வந்து செய்யக்குள்ள நல்ல காஞ்ச தேங்காய் வந்து எடுத்து செய்யுங்க. ஸோ உங்களுக்கு தொதல் வந்து கடைசியாக அந்த செட் ஆகி வரக்குள்ள நல்ல எண்ணெயெல்லாம் மேலால் பிரிஞ்சு வரும். எண்ணெய் வந்து பார்க்குறதுக்கு பெருசாக இல்லாததுக்கு எங்களோட தொதல் வந்து அப்படி டேஸ்ட்டாக இருந்தது. அவ்வளோ ஒரு தேங்காய் பால் அந்த வாசத்தோடு நீங்கள் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச அந்த தொதல் வந்து உண்மையிலுமே கடையில் வந்து வாங்குகிற தொதலுக்கு கிட்டவே வைக்கல. அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்க தேங்க்யூ வெரி ஸோ மச். உங்களுக்கு அட்லுகமை வந்து அட்லுகமையோட ஸ்பெஷல் தொதலை செஞ்சு காட்டியிருக்கிறேன். எங்களை மாதிரி இதே என்ன சொல்கிற அளவில் வந்து கொஞ்சம் ஃபேமிலியோடு சேர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தொதல் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக வரும். அட்லுகமை வந்து எங்களுக்கு எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் பிளேஸ். பெரியம்மா இங்கே இருக்கிறபடியால் என்னோடய மம்மியோட சிப்ளிங்ஸ் நாங்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து மாதத்துக்கு ஒருக்க சரி வீக்கெண்டில் வந்து இங்கே இருந்து நல்ல சாப்பாடெல்லாம் ஆக்கி நல்ல ஒரு ஃபன் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். பட் இப்போ வந்து அடிக்கடி வந்து பட்றல, ஏன்னா எல்லாருமே கல்யாணம் முடிச்சு குடும்பமாக ஆனதால் எல்லாருமே இல்லாட்டியும் கூட இன்றைக்கு வந்து எனக்கு அந்த பழைய ஃபீல் ஒன்று வந்து நாங்கள் எல்லாருமே இங்கே ஒன்றுக்கு வந்து போகிற நாள். ஸோ நான் இந்த வீடியோ வந்து எடுத்த இந்த டே வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாரையும் மறுபடியும் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யூர் செல்ஃப் எவ்ரி ஒன் அண்ட் ஹாவ் அ லவ்லி வீக். பாய். நாங்கள் இப்போ வீட்டுக்கு போய்ட்டு குயிக்காக தொதல் ஆறுனது போகிற வெட்டி என்னது உனக்கு தெரியும் என்ன அன்றைக்கு வந்து நம்ம உள்ள பாட்டு கேட்டேன். அதான் தாத்தா பாட்டு போட்டுறேன் உங்களுக்கு. வா போம்பா. மாமி அதை எடுத்துவோங்க சீக்கிரம். ஆறிட்டுனா அவ்வளோ வரும். மாமா போயிட்டு வருதாங்க. ஜஸாக்கல்லாஹ். பாய். நாங்கள் ஓப்பன் பண்ணாமா குட்டி பாப்பாக்கு
ஆனால் அம்மா இது வெட்டின போல் இதே பிடிச்சிட்டாண்டா பயம் மம்மி கொஞ்சம் வாங்க உம்மா எடுக்கு இன்றைக்கு இங்கே என்னத்துக்கு வந்திருக்கிறேன்டா உங்களுக்கு எல்லாருக்கும் அட்லாமத்தில் கிடைக்கிற அட்லாம் வந்து தான் வாரு பழக்க தோசை அட்டுகமைக்கு வந்திருக்கிறேன். இது வந்து எங்களோட பெரியம்மாட ஊர். இங்கே வந்து இன்றைக்கி என்னத்துக்கு வந்திருக்கிறேன்டா அட்டுகமையோட ஸ்பெஷல் வட்லாமா நான் எப்படி அப்படி உடம்புல பேசிட்டு போகிறேன் இப்படிலாம் பேசி அதெல்லாம் வெட்டி அப்படி எடுத்தா போடுறேன். இன்றைக்கு எதுக்கு வந்திருக்கிறேன்டா உங்களுக்கு எல்லாருக்குமே இங்கே அட்டுகமையில் கிடைக்கிற தொதல் வந்து செஞ்சு காட்ட இருக்கிறேன். மறுபடியும் வட்லாம் வந்து வரப்போ இன்றைக்கி அவங்களுக்கு வந்து அட்டுகமையில் கிடைக்கிற அந்த ஸ்பெஷல் வட்லாம் வந்து ஹலோ ஓகே இவ்வளோ காலமாக தனியாக நான் செய்கிறது யாருக்கும் வேண்டியது தெரியா வீக்னஸ் சரியா ஓகே. இது வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் உங்களுக்கு தெரியும் எத்தனை கிலோவுக்கு செய்கிறேன் 500 செய்கிறது அப்படின்னு எவ்வளோ வர தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் சரி. இப்போ தண்ணி பாலில் நாங்கள் வந்து எங்கட சைட்லேயும் எங்களோட ஊர்லேயும் வந்து தொதல் கிடைக்கிறதா இருந்தாலும் இங்கே வந்து கிடைக்கிற தொதலுக்கு ஒரு தனி டேஸ்ட். ஓமா தொதல் செய்யலாங்க என்ன வேணும் சரி தொதல் செஞ்சுட்டா அதுக்கப்புறம் அப்போ என்ன சொன்னாங்க ஓகே ஓகே நீங்கள் மூமெண்ட்டை போகிற அப்படி வந்து எங்களோட ஊர்லேயும் வந்து வைடா இதெல்லாம் பிஹைண்ட் த சீன்ஸில் போட வாரு மகன். எங்களோட ஊர்லேயும் வந்து கேமரா காசு